Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு மெம்பருக்காக நீங்கள் என்ன ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக நமக்கு இருக்கும். ஓகே, அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, சார் சாய்ஸ் ஃபில்லிங் எங்களுக்கு எப்போ சார் வரும் சரியா அப்படிங்கிற அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணும்போதே சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துறேன் சரியா. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலிங்கில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம், அதாவது ரேண்டம் நம்பர் எப்போ வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நமக்கு நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு என்னென்ன ரேங்க் லிஸ்ட் இருக்கும், ஜென்ரல் ரேங்க்னா என்ன, கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, எல்லா விஷயமே நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம் சரியா. அப்போ இப்போ நம்ம சொன்ன எல்லாமே கிடைச்ச பின்னாடி தான் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டாக நம்மளே பிரிப்பாங்க சரியா. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ வரும், நம்மளை எப்படி வந்து ரவுண்டை பிரிப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க, ஒரு ஷெடியூல் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஷெடியூல்லே நமக்கு தெளிவாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை பிரிப்பாங்க ஓகேவா. அதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து எடுத்துட்டோம்னா 200லேருந்து 179 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 178லேருந்து 143 வரைக்கும் என்னச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட். 143லேருந்து 77 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 டேஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் இயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை மாதம் 14th தான் ஃபஸ்ட் ரவுண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது 14th ஆரம்பிச்சு டைம் எப்போ முடியுதுன்னு சொல்லி பாருங்கள், 26/7/2025. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 நாள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மட்டுமே நடக்குது ஓகேவா. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா 26ஆம் ஆரம்பித்து நமக்கு வந்து அதாவது ஆகஸ்ட்டு 7 முடிஞ்சிருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-13 நாள் டைம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 7/8/2025 ஆரம்பித்து நமக்கு வந்து 20/8/2025 13 நாள் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நமக்கும் இந்த வருஷம் நமக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத இனிமேல் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். நமக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும், ரேண்டம் நம்பர் வரும், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா. அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.